Shall we all close our eyes? நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். Whosoever can lift up the hands, please lift up the hands. யாரெல்லாம் கரங்களை உயர்த்த முடியுமோ தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துங்கள். Maker of the heavens and earth. வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவரே, Father in the heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய தகப்பனே, You are our God, Jehovah. நீர் எங்களுடைய யெகோவாவாக இருக்கிறீர். God Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே, Heaven is thine throne. சிங்காசனம் பரலோகமானது உங்களுடைய சிங்காசனமாக இருக்கிறது. Earth is thine footstool. பூமி உம்முடைய பாதப்படியாக வைத்திருக்கிறீர். We welcome you into our heart. எங்களுடைய ஹிருதயத்துக்குள்ளாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அப்பா. We welcome you unto this temple. இந்த ஆலயத்துக்குள்ளாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். God, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, You filled the heavens and earth with your mighty presence. வானத்தையும் பூமியையும் உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்தினாலே நீர் நிரப்பி இருக்கிறீர். Come and fill this place with your presence. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய ஆலயத்தையும் நீர் நிரப்பும் அப்பா. Come and fill my empty heart. எங்களுடைய வெறுமையாக காணப்படுகிற ஹிருதயத்தை நீர் வந்து நிரப்பும் தகப்பனே. Fill with your presence. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். I want to talk to you. நான் உம்மிடத்திலே பேச விரும்புகிறேன். I want you to speak to me. நீர் என்னிடத்திலே பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Whatever it is, Lord. எதுவாக இருந்தாலும் பிதாவே, We all acknowledge the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறோம் அப்பா. Through the Virgin Mary. கன்னி மரியாளின் மூலமாக அந்த பிறப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்பா. We all acknowledge your death upon the cross. உம்முடைய சிலுவையின் மரணத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தகப்பனே. We all acknowledge your resurrection. உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் இயேசுவே. We all acknowledge you are the God living forever. நீ சதா காலத்திற்கும் ஜீவனுள்ள இருக்கிற கர்த்தர் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்பா. Walk in this temple. இந்த ஆலயத்திலே நீர் நடந்தருளும். Look unto your people. உம்முடைய ஜனங்களை நோக்கி பாரும். Before they ask anything, அவர்கள் கேட்பதற்கு முன்பதாகவே you know everything what they needed. அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் அறிந்திருக்கிறீர். Supply that need today. அந்த தேவையை நீர் அவர்களுக்கு இன்று தந்தருளும். Speak to us. எங்களிடத்திலே பேசும். We want to hear from you. நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்க விரும்புகிறோம். We pray to Father in Christ Jesus most holy name. பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபித்திருக்கிறோம். ஆமென். Everybody lift up the hand and said amen. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். Everybody said hallelujah. Hallelujah. Everybody clap your hand and give the thanks to Father God, Jehovah, Lord Jesus Christ and Holy Spirit. ஆமென். Amen. Please sit down. நம்ம எல்லாரும் அமருவோம். Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Who are awakened, good morning. யாரெல்லாம் விழித்திருக்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாம் குட் மார்னிங். Sleeping people, good night. யாரெல்லாம் உறங்குகிறீர்களோ உங்களுக்கு எல்லாம் குட் நைட். Moses is telling good night. Chaladurai telling good night. Namma Tyler good night solrar. Amen. Hallelujah. Hallelujah. God Almighty want to talk to us today. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்திலே பேசும்படி இன்று விரும்புகிறார். Tell to God, speak to me, God. தேவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், தேவனே என்னிடத்திலே பேசும் என்று சொல்லுங்கள். Lord speak to me. தேவனே என்னிடத்திலே பேசும். Speak to me. என்னிடத்திலே பேசும். Tell to God, speak to me. தேவனிடத்திலே சொல்லுங்கள், வாய்களை திறந்து என்னிடத்திலே பேசும் தேவனே என்று. Amen. Amen. When God speaks, something good happen. தேவன் நம்மிடத்திலே பேசும்போது ஒரு நன்மையான காரியம் நமக்கு நடக்கும். Amen. Amen. When people speak, nothing happen. மனிதர்கள் பேசும்போது நமக்கு ஒரு காரியமும் நடக்காது. That's why this morning, அதனால தான் இந்த காலை வேளையிலே let we all be alert to listen the voice of God. நாம் எல்லாரும் தேவனுடைய குரலை கேட்கும்படி செவிகளை திறந்திருக்கிறவர்களாக நாம் அமர்ந்திருப்போம். Today God given me the message. இன்று தேவன் எனக்கு கொடுத்த செய்தி, Jesus Christ is the way for your greatness.
உம்முடைய வாழ்க்கையின் பெருமைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே வழியாக இருக்க கடவர். Clap your hand and give the glory. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். He is only the way for your greatness. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் பெருமையாக இருப்பதற்கும் வழியாக இருக்கிறார். Are you willing to enter into his greatness? அவருடைய பெருந்தன்மைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும்படி ஆயத்தமாக இருக்கிறீர்களா? If somebody is ready, say yes, Lord. ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி ஆம் என்று சொல்லுங்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. God Jesus Christ இயேசு கிறிஸ்துவே said in the Bible, I am the way. John chapter 14 verse 6. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியாக இருக்கிறேன் என்று. Amen. He is only the way for our life for the greatness. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருமையான ஒரு இடத்துக்கு செல்லுவதென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வழியாக இருக்கிறார். He is only the way for the salvation of your family. நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்பிற்கும் அவர் ஒருவர் மாத்திரமே வழியாக இருக்கிறார். No other way the mankind can be saved under the heaven. வானத்தின் அடியிலே இருக்கிற மனிதன் இயேசுவின் ரட்சிப்பு அல்லாமல் வேற ஒரு ரட்சிப்பின் மூலமாகவும் ரட்சிக்கப்பட முடியாது. Amen. That's Acts chapter 4 verse 12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். No other name can save anybody in our families. வேற எந்த நாமமும் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர முடியாது. Why? Because ஏனென்றால் there are so many names in the world. 850 crore people got 850 crore names. இந்த உலகத்திலே 850 கோடி மக்கள் 850 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அத்தனை 850 கோடி பெயர்கள் வேறு வேறாக இருக்கிறது. But God said, ஆனால் தேவன் சொல்கிறார், my son Jesus Christ, என்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, his name is above all the names of 850 crore people in the world. அவருடைய நாமமோ இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம் என்று அவர் சொன்னார். Somebody said yes, Lord. ஆம் தேவனே. Somebody said amen, Lord. ஆமென். Somebody said glory God. தேவனுக்கே மகிமை. That name அந்த நாமமானது is the Lamb of God. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரின் பெயராக அது இருக்கிறது. John chapter 1 verse 29. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Through that lamb's blood alone can be sanctified from all our sins. அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே நம்முடைய பாவங்களை நாம் கழுவ முடியும். For John chapter 1 verse 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். That's why we call the name of Jesus Christ as the savior of the mankind. அதனால தான் நாம் இயேசுவின் நாமம் மனிதர்களின் இரட்சகர் என்று சொல்லி அழைக்கிறோம். That's what Matthew chapter 1 verse 21 says. அதுதான் மத்தேயு 1:21 அப்படிதான் சொல்லுகிறது. That's why அதனால தான் if we are not saved, நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால், if we are not getting the joy of the salvation, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் உணர முடியவில்லை என்றால், somewhere we have the wickedness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு குற்றம் இருக்கிறது. That's why we are not able to reach the goal of God. அதனால தான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த இலக்கை நம்மால் அடைய முடியவில்லை. But when we believe Jesus Christ, நாம் எப்பொழுதாகிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, when we are sanctified by the blood of Jesus Christ, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமோ, God is telling, தேவன் சொல்கிறார், from today இன்று முதல் everything go well with you. உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். Isaiah chapter 3 ஐசாயா 3ஆம் அதிகாரம் what 10 and 11. 10-11 வசனங்கள். That's why you have to remember that. அதனால தான் நீங்கள் அந்த வார்த்தையை நினைவு கொள்ள வேண்டும். Trust Jesus. He is only the way for the salvation. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ரட்சிப்புக்கு ஒரு வழியாக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். People can help you financially when you suffer. மனிதர்கள் பொருளாதார ரீதியிலே நீங்கள் கஷ்டத்திலே இருக்கும்போது உங்களுக்கு உதவிகள் செய்ய முடியும். But nobody take your sin.
ஆனால் ஒரு மனிதனாலும் உங்களுடைய பாவத்தை சுமக்க முடியாது. If you murder someone நீங்கள் ஒரு மனிதனை கொலை செய்திருந்தால் and your family members don't come and say, I murdered, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் வந்து நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று ஏற்றுக்கொள்ள that's மாட்டார்கள். why Lord Jesus Christ very clearly said, அதனால தான் இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், I am the way, நானே வழியும் I am the Son of God. நான் தேவகுமாரனும், If I deliver you from the sin, நான் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்றால் surely you are delivered. நிச்சயமாக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் Surely you are என்று. delivered. நிச்சயமாகவே நீங்கள் You will never விடுதலையாக்கப்பட்டீர்கள். get that doubt in your life. நீங்கள் அப்படி சந்தேகத்தோட இருக்கவே தேவையில்லை. John chapter 8 verse 36. யோவான் 8:36 That's why அதனாலதான் Jesus Christ is the way for living the holy life and salvation life. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரிசுத்தமாகவும் ரட்சிப்பின் வாழ்க்கை நாம் வாழும்படி ஒரு வழியாக இருக்கிறார். Somebody said yes Lord. கரங்களை உயர்த்தி ஆம் தேவனே என்று Somebody சொல்லுவோம். said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Somebody say glory God. தேவனுக்கே மகிமை என்று சொல்லுவோம். God has no denomination. தேவன் ஒரு ஜாதிகளை பார்க்கின்ற தேவன் அல்ல. God never created the religions. தேவன் மதங்களை உருவாக்கினவர் அல்ல. God is the God for all the creation as one Father. தேவன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்தவர்களுக்கு எல்லாம் ஒரே தேவனாக அவர் இருக்கிறார். He got only one son. அவருக்கு ஒரே குமாரன் தான் உண்டு. His name is Lord Jesus Christ. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. He alone can be able to do every good thing to you today. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்ய முடியும். Tell to Jesus. இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள், Jesus, இயேசுவே, my family, என்னுடைய குடும்பம், my extended family, என்னுடைய நீட்டிக்கப்பட்ட குடும்பம், my friends and relatives என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் should not go to hell. யாரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது. They must go to heaven. அவர்கள் பரலோகத்திற்கு தான் செல்ல வேண்டும். Open up your mouth and tell to God. வாய்களை திறந்து தேவனிடத்தில் அப்படி சொல்லுங்கள். Tell to God. தேவனிடத்தில் சொல்லுங்கள். Speak to God. தேவனிடத்தில் பேசுங்கள். God, I don't want my family to go to hell. தேவனே, என்னுடைய குடும்பம் நரகத்துக்குள்ளாக செல்லக்கூடாது. My family must go to heaven. என்னுடைய குடும்பம் பரலோகத்துக்கே செல்ல You வேண்டும். are only the way. ஏனென்றால் நீர் ஒருவர் மாத்திரமே only the வழியாக way. இருக்கிறார். You are only the way. ஏனென்றால் நீர் ஒருவர் மாத்திரமே I am வழியாக believing இருக்கிறீர். this day. I am believing this day. இந்த நாளிலே அதை நான் விசுவாசிக்கிறேன். You are only the way நீர் ஒருவரே வழி என்று நான் to send our விசுவாசிக்கிறேன். families into heaven. எங்களுடைய குடும்பங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீர் ஒருவரே வழியாக இருக்கிறீர். Somebody lift up the hand and said amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Somebody said hallelujah. ஹalleluya. Somebody said glory to God. தேவனுக்கே மகிமை என்று சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Number 2. இரண்டாவதாக Jesus Christ told me to tell you. இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே சொல்லும்படி சொல்லியிருக்கிறார். He is the way in to solve your problem. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர் ஒரு வழியாகவே He is இருக்கிறார். the way in. அவர் மூலமாகவே அந்த வழி இருக்கிறது. Amen. He is the way in. Amen. When that way of Jesus Christ comes into you, your problem is solved. எப்பொழுதாகிலும் அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு வழி உங்களுக்குள்ளாக வருகிறதோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் தீர்வு வந்துவிடும். That's why second point is way in. அதனால தான் இரண்டாவது காரியம் உங்களுக்குள்ளாக அவர் வழியாக இருக்க வேண்டும். Amen. He is the way in. அவர் உன்னுடைய உள்ளத்துல பிரவேசிக்க வேண்டும். Amen. வழியாக இருக்கிற இயேசு உன்னுடைய உள்ளத்துல பிரவேசிக்க வேண்டும். His way in. ஆமென். உங்கள் உள்ளத்துக்குள்ளாக அவர் வரும்போது, Amen, all your problems are solved. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. When Jesus Christ was walking on the earth, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நடக்கின்ற காலங்களிலே one day he came to the riverside. ஒரு நாள் அவர் அந்த நதியின் கரையோரத்திலே வந்தார். When he is talking, அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்த போது so many people are pressing on him. அநேக மனிதர்கள் அவரை நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். And he went and sat in Peter's boat. அவர் அந்த நேரத்திலே பேதுருவின் படகிலே சென்று அமர்ந்தார். He entered into the boat as a way in for the Peter's life. அவர் அந்த படகுக்குள்ளாக போனதின் அடையாளம் என்னவென்றால் மனிதர்கள் அவருக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்பதின் அடையாளம் தான் அவர் பேதுருவின் படகிலே சென்று அமர்ந்தது. When Jesus Christ way in
the way in entered into the boat. எப்பொழுதாகிலும் இயேசு கிறிஸ்து வழியானவர் அந்த படகுக்குள்ளாக சென்று அமர்ந்தாரோ அந்த படகிலே ஒரு வழி வந்தது. இயேசுவின் நாமத்திலே ஒரு வழி வந்தது. 3 problems are solved at a time. அந்த நேரத்திலே 3 பிரச்சனைகள் தீர்ந்தது. Peter was fully poverty and he tried to fish, he could not get one fish. பேதுரு ரொம்ப தரித்திரத்திலே இருந்தான், ஒரு மீனை கூட அவனால பிடிக்க முடியவில்லை. Second problem is the topmost sinner. இரண்டாவது பிரச்சனை என்ன? அவன் மிகுந்த பாவியாக இருந்தான். And third problem, and he don't know the direction in his life. மூன்றாவது பிரச்சனை என்ன? அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே அறியாமல் இருந்த ஒரு மனிதன். But when Jesus Christ as a way in entered into that boat. எப்பொழுதாகிலும் வழியாக இருக்கிற இயேசுவே அந்த படகுக்குள்ளாக நுழைந்த போது, Luke chapter 5 லூக்கா 5ஆம் அதிகாரம் verse 1 to 11. 1 முதல் 11ஆம் When வசனம். Jesus Christ entered, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படகுக்குள்ளாக சென்றபோது what Jesus Christ spoke he heard very clear. இயேசு என்ன பேசினாரோ அதை தெளிவாக கேட்டார். And Peter told by Jesus Christ, take your boat deep and cast your net. அப்பொழுது இயேசு பேதுரு இடத்தில் என்ன சொன்னார்? இந்த படகை நீ கடலின் ஆழத்துக்குள்ளாக எடுத்து சென்று உன்னுடைய வலைகளை நீ விரி என்று சொன்னார். And he said, Peter said, until this time nobody came to help me. பேதுரு என்ன சொன்னார்? இந்த வேளை வரை எனக்கு உதவி செய்யும்படி ஒருவரும் வரவில்லை. But your way in come unto my boat. ஆனால் வழியாக இருக்கிற நீரோ என்னுடைய படகுக்குள்ளாக நீர் இன்று கடந்து வந்திருக்கிறீர் என்றார். At your word I put the net. உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்பட்டு வார்த்தை நிமித்தத்தினாலே நான் என்னுடைய வலையை விரிக்கிறேன் என்றார். Allow the Jesus Christ to come into you as a way in this day. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வழியானவராக உங்களுக்குள்ளாக வரும்படி உங்களுடைய ஹிருதயத்திலே நீங்கள் அவருக்கு ஒரு வழி கொடுங்கள். When he come as a way in, அவர் வழியானவராக உங்களுடைய ஹிருதயத்திலே வரும்போது, and he given 2 boat of fish. அவர் 2 படகு முழுவதும் மீன்களை தந்தவர். When Peter said I am a sinner, பேதுரு எப்பொழுதாகிலும் நான் பாவி என்று சொன்னானோ, and Jesus entered into his heart, இயேசு அவருடைய ஹிருதயத்துக்குள்ளாக கடந்து he சென்றார். saved his life. அவருடைய வாழ்க்கையை ரட்சித்தார். What purpose he created the Peter? என்ன நோக்கத்துக்காக பேதுருவை சிருஷ்டித்தாரோ, You and me, everyone he created for his glory. உங்களையும் என்னையும் அவருடைய நாம மகிமைக்காகவே இயேசு சிருஷ்டித்திருக்கிறார். He chosen you and me in the heavenlies before you get birth to your father and mother. இந்த உலகத்திலே உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்திலே உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறவர் அவர். You have to write in your diary. உங்களுடைய புத்தகத்திலே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். You must understand that. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். Isaiah 43 verse 7. ஐசாயா 43:7. Ephesians chapter 1 எபேசியர் 1ஆம் அதிகாரம் verse 3 and 4. 3-4 வசனங்கள். Psalm 139 சங்கீதம் 139 verse 13. 13ஆம் வசனம். verse 15 and 16. 15-16. When you are getting birth from the womb of your mother, நீங்கள் உங்களுடைய தாயின் கருவிலிருந்து பிறக்கும்போது, and God Almighty already written about you in the volume of the book. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏற்கனவே உங்களை குறித்து அவர் புத்தக சுருளிலே எழுதி How வைத்திருக்கிறார். you have to live the beautiful God destined life. நீங்கள் எப்படி ஒரு அழகான தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எழுதி இருக்கிறார். When Jesus Christ came as a way in, இயேசு கிறிஸ்து வழியானவராக எப்பொழுதாகிலும் நமக்குள்ளே வருகிறாரோ, when he came into the Peter, அவர் பேதுருக்குள்ளாக எப்பொழுது வந்தாரோ, third thing he said to Peter, I have not destined your life to catch the fish and waste the time. அவர் என்ன சொன்னார்? மூன்றாவது காரியம், நான் உன்னுடைய வாழ்க்கையை மீன்களை பிடித்து நீ வீணாக்குவதற்காக உன்னை நான் சிருஷ்டிக்கவில்லை. I created you to catch the men. நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவராக வைக்கும்படிதான் சிருஷ்டித்திருக்கிறேன் Your என்றார். business is to send the people to heaven. உன்னுடைய வேலையானது, தொழிலானது பரலோகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதுதான் என்று இயேசு சொன்னார். Jesus Christ as a way in come into your life.
எப்பொழுது அந்த வழியான இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக நீங்கள் வரவேற்கிறீர்களோ, your life will be changing from today. இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. You have the new destiny today. உங்களுக்கு ஒரு புது இலக்கு தேவன் தரப்போகிறார். Somebody said yes Lord. ஆம் தேவன் என்று சொல்லுவோம். Somebody said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Somebody say God, Jesus, இயேசு கிறிஸ்துவே, your way, நீரே வழியானவர், come into me. எனக்குள்ளாக வாரும். What you did 3 miracles to Peter. நீ பேதுருக்கு செய்த 3 அற்புதங்கள். You given salvation. நீர் ரட்சிப்பை தந்தீர். You given the prosperity. நீர் செழிப்பை தந்தீர். You made him as a servant of God. நீர் அவருடைய தேவனின் சீஷனாக மாற்றினீர். That way, come into me. அதே போல எனக்குள்ளாகவும் நீர் வாரும். You are my way. நீர் என்னோட வழியாக You இருக்கிறீர். bless me in the same way. அதே ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும். Somebody said yes Lord. ஆம் தேவன் என்று சொல்லுவோம். Somebody said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Somebody clap your hand and give the glory to Jesus. Amen. Jesus is the way for heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு வழியானவராக இருக்கிறார். Jesus is the way in to show you good things. உங்களுக்குள்ளாக இயேசு வருகின்றவராக இருக்கிறபடினாலே நல்ல காரியங்களை காண்பிக்கிறார். And the third thing is that Jesus Christ is the way out. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து வெளியேறும்படி உங்களுக்கு ஒரு வழியானவராக இருக்கிறார். You may be thinking, my problem, how it can be saved? நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய பிரச்சனைகளை யார் காப்பாற்றுவார்? How I can go out of this situation in my life? இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியிலே செல்வது என்று நீங்கள் நினைக்கலாம். My daughter and my son, என்னுடைய மகனே மகளே, none can help you to go out of the problem. ஒரு மனிதனாலும் உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்புவிக்கும்படி உங்களுக்கு உதவி செய்ய It may முடியாது. be your wife or your mother or your relatives, only to some extent they will talk and talk 1,000 words and they may help you 100 rupees or 1,000 rupees. அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். உங்களிடத்திலே பேசி உங்களுடைய பிரச்சனைகளை கேட்க முடியும் தவிர உங்களுக்கு பணங்களை கொடுக்க முடியும் தவிர, ஆனால் அதற்கு ஒரு தீர்வை அவர்களாலே கொடுக்க முடியாது. When you come to the dead end, நீங்கள் முற்றிலும் ஒரு முனைக்கு வரும்போது, who can take you out of that problem? அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை யார் விடுவிக்க முடியும்? Only Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே விடுவிக்க Only முடியும். Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே விடுவிக்க He is முடியும். only way out. ஏனென்றால் அவர் நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வழி செய்பவராக இருக்கிறார். Amen. Somebody said yes Lord. ஆம் தேவன் என்று சொல்வோம். In the Bible, one man 38 years he is in the company of the sick people. ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் சுகமற்ற வியாதி உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். He is sick for 38 years. அவன் 38 ஆண்டுகள் வியாதியிலே இருக்கிறான். He cannot walk. அவனாலே நடக்க முடியாது. All around him, not even a one healthy person. அவனை சுற்றிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதர் கூட இல்லை. There are blind people, அங்கே குருடான மனிதர்கள் deaf இருக்கிறார்கள், people, செவிடர்கள் இருக்கிறார்கள், dumb people, வாய் பேச முடியாதவர்கள், paralytic people, முடவர்கள், who are totally outcasts all around him. அந்த ஊரிலிருந்து ஒற்றி வைக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே 38 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான். One day Jesus Christ came to that pool called the pool of Bethesda. அந்த பெத்தெஸ்டா குளத்திற்கு அருகிலே இயேசு வந்தபோது What happened? என்ன நடந்தது? Jesus, there are thousands of people there. அங்கே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். But Jesus looked only one man. ஆனால் இயேசுவின் கண்களோ ஒரு மனிதன் மேலே தான் நோக்கமாய் இருந்தது. Who is not having any way out since 38 years. அவனுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவதற்கு 38 ஆண்டுகள் அவனுக்கு வழியே இல்லை. But Jesus understood that problem. ஆனால் இயேசு அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டார். John chapter 5 யோவான் 5ஆம் அதிகாரம் verse 1 to 9. 1 முதல் 9 வசனங்கள். Jesus Christ looked unto that man. இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை நோக்கி பார்த்தார். What Jesus said today, I am the way. இயேசு இன்று என்ன சொல்லியிருக்கிறார்? நானே வழியாக இருக்கிறேன் என்று The way சொல்லியிருக்கிறார். for salvation. அவர் ரட்சிப்புக்கு வழியாக இருக்கிறார். The way into your life. உங்களுடைய ஹிருதயத்திலே வாசம் பண்ணும்படி அவர் ஒரு வழியாக இருக்கிறார். To show the destiny. உங்களுடைய இலக்கு என்னவென்று காண்பிக்கும்படி. The way out to take you out of the problem.
அவர் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியேறுவதற்கு வழி செய்பவராகவும் இருக்கிறார். Jesus Christ said to this man, இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை நோக்கி சொன்னார். what he said? என்ன சொன்னார்? Do you want to become well? நீ சுகமாக விரும்புகிறாயோ என்று கேட்டார். He said, Lord, no way out for me. Since 38 years, none helped me. அவன் சொன்னார், இயேசுவே எனக்கு ஒரு வழியும் இல்லை, 38 ஆண்டுகளாக எனக்கு ஒருவனும் உதவியும் செய்யவில்லை என்றார். But Jesus Christ said, ஆனால் இயேசு சொன்னார், I am the way out. நான் உனக்கு வழி செய்பவராக இருக்கிறேன் I will என்றார். take you out of this problem. இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியேற்றுவேன் என்றார். He said, take your mat and walk. நீ உன்னுடைய படுக்கை எடுத்து நட என்று தேவன் இயேசு அவரிடத்திலே சொன்னார். 38 years mat carried him. 38 ஆண்டுகள் அந்த பாயானது அவரை சுமந்தது. But after 38 years, ஆனால் 38 ஆண்டுகளுக்கு பின்பு when Jesus Christ said, I am the way out, இயேசு கிறிஸ்து எப்பொழுதாகிலும் நான் வழி செய்பவராக இருக்கிறேன் என்று he சொன்னார். started carrying that bed. அந்த மனிதன் அந்த பாயை எடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கினான். Somebody said, yes, Lord. ஆம் தேவனே என்று சொல்லுவோம். Hallelujah. ஹalleluya. Not paya. It is not a mat. It is a bed. படுக்கை. படுக்கை. Amen. படுக்கை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். Amen. God can prepare when he say, I am the way. He can show you the way out today. தேவன் எப்பொழுதாகிலும் நான் வழியானவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அவர் வழி செய்பவராகவும் இருப்பார். So many people here you tell, I spent that money, that hospital, this hospital. And I went that doctor, this specialist doctor, government hospital. You are telling so many stuff. But did you ever ask the Jesus Christ to take you out of your problem? நீங்கள் உங்களுக்கு வியாதி வரும்போது अनेक ஹாஸ்பிடலுக்கு செல்கிறீர்கள், மருத்துவர்களை காண்கிறீர்கள், ஸ்பெஷலிஸ்டை காண்கிறீர்கள், நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறீர்கள். ஆனால் இயேசுவின் இடத்திலே ஒரு முறையாவது இயேசுவே எனக்கு இதற்கு ஒரு வழி காண்பியும் என்று கேட்டீர்களா? Tell to God. தேவனிடத்திலே கேளுங்கள். You are way out of my problem. நீர் என்னுடைய பிரச்சனைக்கு வழி செய்பவராக இருக்கிறீர் என்று. There is a woman 12 years of the blood issue. 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கு உடைய ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வேதத்திலே She பார்க்கிறோம். went to many doctors. அவர் अनेक மருத்துவரிடத்திலே சென்றாள். Spend all the money. எல்லா பணங்களையும் செலவிட்டாள். Blood issue cannot be stopped. ஆனால் அந்த வியாதி அவளுக்கு சுகமாகவில்லை. But she thought, there is only one way out. I can touch Jesus Christ. அவர் என்ன நினைத்தார்? எனக்கு ஒரு வழி மாத்திரமே உண்டு, இயேசுவின் ருமாலை நான் தொடுவேன், அது எனக்கு இருக்கிற ஒரே வழி என்று நினைத்தார். Because Jesus said, I am the way. ஏனென்றால் அப்பொழுது இயேசு சொன்னார், நானே வழியாக இருக்கிறேன் என்றார். That way out to take you out of your problem. உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேறும்படி உங்களுக்கு ஒரு வழி செய்கிறவராக அவர் She spent இருக்கிறார். all finances. She spent all the finances. அவருக்கு இருந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவாக்கி விட்டால் 12 years bleeding non-stop. 12 ஆண்டுகள் நிறுத்தாமல் இரத்தப்போக்கு அந்த ஸ்திரீயின் உடலிலே இருந்து கொண்டே இருந்தது. In the blood there is a life. அந்த இரத்தத்திலே ஒரு ஜீவன் இருக்கிறது. When she touched Jesus, அவள் எப்பொழுதாகிலும் இயேசுவை தொட்டாலோ instantaneously உடனடியாகவே the life of Jesus Christ came. இயேசுவின் ஜீவன் அவளுக்குள்ளாக கடந்து வந்தது. And the death of the devil gone out. சாத்தானின் மரணத்தின் காரியம் அவளை விட்டு கடந்து சென்றது. Because in the blood of lamb Jesus Christ there is a life forever. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவரின் உடலிலே நித்திய காலமும் ஜீவன் இருக்கிறது. Leviticus 17 verse 45. லேவியரின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். You have to understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus Christ, why he shed the blood? இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த இரத்தத்தை நிறுத்தினார்? For everything he shed the blood. அவர் எல்லா காரியத்திற்காகவும் இரத்தத்தை சிந்தினார். That prepared the way out. அதுதான் நமக்கு ஒரு வழி செய்கிறதாக இருக்கிறது. That prepared the way out of the problem. அது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு வழி காண்பிக்கின்ற இரத்தமாக இருக்கிறது. That's why today Jesus is telling. அதனால தான் இன்று இயேசு சொல்கிறார், You need not waste your money on unwanted stuff. நீங்கள் உங்களுடைய பணங்களை தேவையில்லாத காரியத்திற்கு நீங்கள் இனி செலவிட தேவையில்லை. Mark chapter 5. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 to 34. 25 முதல் 34 வரை. Jesus said, I am the way.
இயேசு எப்படி நானே வழியாக இருக்கிறேன் என்று Tell to சொன்னாரோ Jesus. இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள், You are the way out to take me out of this problem. நீர் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற்றும்படியான வழி செய்பவராக You இருக்கிறீர் are என்று only the way சொல்லுங்கள். out for me. நீரே தான் எனக்கு வழி செய்பவர் என்று சொல்லுங்கள். Tell to God. இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். From the impossible situation, அசாதாரணமான முடியாத who சூழ்நிலையிலிருந்து said I am the way, யார் அந்த தேவன் நானே வழி என்று சொன்ன He will தேவன், take you out of the problem today. அப்படி சொன்ன தேவன் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார். You may be thinking, there is no way, all around me full of darkness, I cannot see any light around me. நீங்கள் நினைக்கலாம், நான் இருக்கிற சூழ்நிலை பார்த்தால் முற்றிலும் இருளாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஒளி கூட தெரியவில்லை என்று. That's why I want to live like this. அதனால தான் நான் இப்படியே வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று I want நினைக்கலாம். to come to the church late. நான் சபைக்கு தாமதமாக வருவேன். I want to come to church and sleep nicely in the air conditioned church. நான் இங்கே இருக்கிற ஏசியில நன்றாக உறங்குவேன். At least 2 hours I will be happy 2 மணி நேரமாக நான் சந்தோஷமாக இருப்பேன். because there is no way out for me. ஏனென்றால் எனக்கு வேற வழி இல்லை. But Jesus is telling, ஆனால் இயேசு சொல்கிறார், when you trust I am the way, நீங்கள் எப்பொழுதாகிலும் நான் வழியாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறீர்களோ, I can be take you out of the problem to my light. உங்களுடைய பிரச்சனையில் இருளிலிருந்து என்னுடைய வெளிச்சத்துக்குள்ளாக நான் கொண்டு செல்லுவேன். What come out of your disbelief? முதலாவது உங்களுடைய அவிசுவாசத்திலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும். What God said, you must think I am able to do it. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய முடியும் என்று நீங்கள் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். Then you have to speak by your mouth what God said. இரண்டாவது உங்களுடைய வாயின் மூலமாக நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு என்ன சொன்னாரோ. Philippians 4:13. பிலிப்பியர் 4:13 வசனம். 2 Corinthians chapter 4:13. 2 கொரிந்தியர் 4:13. 2 Corinthians 4:4. 2 கொரிந்தியர் 4:4. Whenever you are disbelieving, Jesus Christ is the way out of your problem, to take away your problem. நீங்கள் எப்பொழுதாகிலும் ஒரு அவிசுவாசத்தோட இயேசு உங்களை விடுவிக்க முடியாது என்று இருக்கிறீர்களோ, immediately the devil has darkened your future. உடனடியாகவே சாத்தானானவன் உங்களுடைய எதிர்காலத்தை இருளாக்கும்படி தயாராகி You விட்டார். are not able to see what is going to happen in your life. உங்களுடைய எதிர்காலத்திலே என்ன நடக்கவிருக்கிறதோ அதை காண முடியாதபடிக்கு உங்களுடைய கண்களை இருளாக்கி விடுகிறான். Jesus Christ one day saw one born blind man. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு பிறவி குருடனை பார்த்தார். John chapter 9 verse 1 to 7. யோவான் 9:1 முதல் 7 வசனங்கள். He is a beggar. அவர் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன். No way out for him. அவனுக்கு வேற வழி இல்லை. And he is full of dark. அவன் இருளிலே இருக்கிறான். And Jesus Christ is the father and potter. இயேசு கிறிஸ்துவானவர் தகப்பனும் கூயவனுமாக இருக்கிறார். Isaiah 64 verse 8. ஐசையா 64:8 வசனம். And he spat and take the dust, put on the eyes of this man. அவர் அங்க இருக்கிற அந்த மண்ணை எடுத்து அதிலே உமிழ்ந்து அந்த மனிதன் மேலே வைத்தார். He told to that man, அந்த மனிதனிடத்திலே சொன்னார், I am the way out for your problem. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு வழி செய்பவராக நிவர்த்தியாக நான் இருக்கிறேன் என்றார். Go and wash. நீ போய் உன்னுடைய கண்களை கழுவிட்டு வா என்று The சொன்னார். moment he washed, அவர் எப்பொழுதாவது கண்களை கழுவினாரோ he was able to see. அவன் ஒளியோட கூட இந்த உலகத்தை பார்த்தான். Jesus is the way out. இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு வழி செய்பவர். That's why Jesus said, I am the way. அதனால தான் இயேசு சொன்னார், நான் வழியாக இருக்கிறேன் He is என்றார். the way to heaven. அவர் பரலோகத்திற்கு செல்லும்படி வழியாக இருக்கிறார். He is the way in to prosper you. அவர் உங்களுக்குள்ளாக வரும்படி உங்களுக்குள்ளாக வழியாக இருக்கிறார். He is the way out to show you the problem, to come out of the situation. உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியேறும்படி உங்களுக்கு வழி செய்பவராகவும் அவர் இருக்கிறார். And Jesus Christ is the way forward. இயேசு கிறிஸ்து பின்பு உங்களுக்கு முன்னே செல்லும்படி உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கிறார். Amen. You have to go forward from today. நீங்கள் இன்று முதல் முன்னே செல்ல வேண்டும். The Bible says, Mark chapter 2, மார்க் 2 வேதம் சொல்கிறது, verse 1 to 12, 1 முதல் 12 வசனங்கள். there is one man. He got the palsy in the hand. Palsy means sumbinakai. Amen. He got the palsy in his hand. அவனுடைய ஒரு கரமானது அது செயல்படாமல் சூம்பி போனதாக இருக்கிறது. And his leg also like that. அவனுடைய கால்களும் அப்படியே இருக்கிறது. His friends brought him. When Jesus Christ is speaking,
they can't be able to enter in. அவருடைய நண்பர்கள் அவரை அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு அங்க பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே அவர்களாலே அங்கே நுழைய முடியவில்லை. That is the time they taken the roof out from the tiled roof. They put that man in front of Jesus Christ. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு பேசிக் கொண்டிருக்கிற அந்த இடத்தின் மேலே இருக்கிற கூரையை எடுத்துவிட்டு அந்த மனிதனை அப்படியே இறக்கினார்கள் கீழே. Mark chapter 2 verse 5. மார்க் 2:5. Jesus saw their great faith. இயேசு அவர்களுடைய பெரிய விசுவாசத்தை நோக்கி பார்த்தார். Verse 11. 11ஆம் வசனத்திலே He told to that man, I say unto you, arise, take your bed, go forward your way. இயேசு அந்த மனிதனை நோக்கி என்ன சொன்னார்? நீ எழுந்திரு, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு முன்னே நட என்று இயேசு அந்த மனிதனை நோக்கி கட்டளையிட்டார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? Is a way forward means அவர் முன் செல்வதற்கான வழியாக இருக்கிறார் என்றால் he never want you to be stagnated person. அவர் என்ன நினைக்கிறார்? நீங்கள் ஒரே இடத்திலே தேங்கி இருக்கிற மனிதர்களாக இருக்கக்கூடாது என்று இயேசு நோக்கமாக இருக்கிறார். My daughter and son, என்னுடைய மகனே மகளே, without sleeping listen to the voice of God. தூங்காமல் இயேசுவின் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். If you see the well, நீங்கள் ஒரு கிணற்றை பார்த்தால், if you don't draw the water from that well, நீங்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்காமல் இருந்தால், after some days or years, சில காலங்களுக்கு பின்பு that all the water will get spoiled. அந்த தண்ணீர்கள் எல்லாம் வற்றிவிடும், கெட்டு போய்விடும். But when you take the water every day, நீங்கள் எல்லா நாளும் அந்த கிணற்றிலிருந்து அந்த தண்ணீர்களை எடுத்துக்கொண்டே இருக்கும்போது new water will come. புது தண்ணீர்கள் அங்கே உருவாகி கொண்டே இருக்கும். In your Christian life, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் after some years of your having everything, எல்லா ஒரு சில ஆண்டுகள் நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு you are becoming stagnated people. நாம் தேங்கி இருக்கிற மனிதர்களைப் போல காணப்படுகிறோம். How the water of the well is stinking smell, our life in the spiritual realm is like that stinking smell. எப்படி அந்த கிணற்றிலே தண்ணி எடுக்காமல் அது ஒரு நாற்றத்தோட மாறுகிற தண்ணியாக இருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊற்று வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தேங்கி போய் நாற்றமுள்ளதாக தான் இருக்கும். Jesus Christ, when he say I am the way, இயேசு எப்பொழுதாகிலும் நான் வழியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ, he want you to walk in that way forward. அவர் அந்த வழியிலே நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று தான் விரும்புகிறார். Walk in that way for progress. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் முன்னே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Walk in that way forward for the promotion. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்றத்தை நோக்கி நீங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is what God is destined your life. அதற்காக தான் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நியமித்திருக்கிறார். Psalm 75 சங்கீதம் 75 verse 6 and 7. 6-7 வசனங்கள். God is telling me to tell you, தேவன் உங்களிடத்திலே சொல்லும்படி சொல்கிறார். my daughter and my son, என்னுடைய மகனே மகளே, you don't get the promotion from the east or west or the south. உங்களுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கிலிருந்து உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரப்போவதில்லை. வடக்கில்லை, only east, west and south in English, but in Tamil it says from forest. கிழக்கும் மேற்கும் வனாந்தரத்தில் இருந்தான் தமிழ் இருக்கும். In English it says east, west and south you don't get promotion. Tell. From east, கிழக்கிலிருந்தும் west, மேற்கிலிருந்தும் from south தெற்கிலிருந்தும் you don't get promotion. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வரப்போவதில்லை. Amen. All the Tirunelveli Nagarkoil coming to Coimbatore from south. நீங்கள் கிழக்கு திசையில் தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி நாகர்கோயில் பட்டணம் இருக்கிறது. அங்கிருந்து தான் அநேக மனிதர்கள் வருகிறார்கள். Some people go to east, some people go to west. America is on west, western country. அமெரிக்கா தேசம் பார்த்தீர்கள் என்றால் அது western, மேற்கு 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 மேற்கிலே இருக்கிறது. God is telling, தேவன் சொல்கிறார், you don't get the promotion from there. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் அங்கிருந்து வராது என்கிறார். I am the Lord. நானே கர்த்தராக இருக்கிறேன். I am the way forward for your promotion from today.
நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எழுப்புதலாக உங்களுக்கு முன்னோக்கி செல்லும்படி இருக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். உயர்வை தருகிறவனா. ஆமென். I am the Lord who give the promotion. உங்களுக்கு உயர்வை தருகின்ற தேவனாக இருக்கிறேன். God said, 1 Samuel chapter 2, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் verse 7 and 8. 7-8 வசனங்கள். Psalm 113, சங்கீதம் 113 verse 7 and 8. 7-8 வசனங்கள். God is telling me to tell you, தேவன் உங்களிடத்தில் சொல்லும்படி சொல்கிறார். I can make and lift up the poor man from the dust and ashes. I got the capacity to make them to sit with the kings and the princes. ஆமென். குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் ஒரு மனிதனை எழுப்பி ஏழை மனிதனை ராஜாக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை அமர்த்துகின்ற ஒரு தேவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். I can make the poor man to be a rich man. ஏழை மனிதனை ஒரு பணக்காரனாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நான் என்று சொல்கிறார். Because my way forward take you to promotion from today. ஏனென்றால் என்னுடைய முன்னோக்கி செல்லுகின்ற பாதை உங்களுக்கு ஒரு Promotion. உயர்வை கொண்டு வரும். உயர்வை கொண்டு வரும். Somebody said yes Lord. ஆம் தேவன் என்று சொல்லுவோம். Somebody said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். Somebody clap your hand and give the glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Amen. ஆமென். When God is asking you to forward, இயேசு உங்களை எப்பொழுதாகவும் முன்னோக்கி செல்லுங்கள் என்று சொல்கிறாரோ, always think he is going before you. நீங்கள் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அவர் உங்களுக்கு முன்பதாகவே சென்று கொண்டிருக்கிறார் என்று. Anybody put any obstruction to your life, எந்த மனிதனாகிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடையை கொண்டு வந்தால் God is telling today, தேவன் என்று சொல்கிறார், not only I am telling you I am the way forward, நான் உங்களுக்கு முன்னோக்கி செல்லும்படி இருக்கிற வழியானவர் என்று மாத்திரம் நான் சொல்லவில்லை, but I am the king. ஆனால் நான் ராஜாவாக I am இருக்கிறேன். the king of kings. நான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன். From today I walk before you. இன்று முதல் உங்களுக்கு முன்பதாக நான் நடப்பேன். I remove obstruction. உங்கள் வாழ்க்கையின் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுவேன். I cut off the chains of iron. இரும்பின் சங்கிலிகளை எல்லாம் முறித்து விடுவேன். I cut off the doors of the bronze. எல்லா வெங்கல கதவுகளையும் இடித்து விடுவேன். I give you the treasure from the darkness. இருளில் இருக்கிற ஒரு விடுதலை நான் தருவேன். Amen. Isaiah 45, ஏசாயா 45ஆம் verse அதிகாரம் 2 and 3. 2-3 வசனங்கள். Micah 2, மீகா 2 verse 13. 13ஆம் That's வசனம். why Jesus Christ is telling, அதுதான் இயேசு சொல்கிறார், I am only the way to take you forward. நான் ஒருவர் மாத்திரமே உனக்கு முன்னோக்கி நீ செல்லும்படியாக வழியானவராக இருக்கிறேன் I என்று. am only the way to take you to the greatness. நீ I am only the way to take you to greatness. உயர்ந்தவனாக உன்னை கொண்டு போகிறது என்னோட வழி மாத்திரமே. ஆமென். Jesus Christ is only the way to take you to greatness. உயர்ந்த வழிகளுக்குள்ளாக நாம் செல்லும்படி இருக்கிற ஒரே வழியானவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. How many of you want to go greatness? எத்தனை பேர் உயர்ந்த இடத்திலே செல்ல வேண்டும் என்று நீங்கள் By நினைக்கிறீர்கள்? moving forward in the way of the Lord destined in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு நியமித்திருக்கிற முன்னோக்கி செல்லுகின்ற மேலான உயர்வான இடத்திற்கு நீங்கள் நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்புங்கள். You have to trust that God. நீங்கள் அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்க You have வேண்டும். to trust that God. நீங்கள் அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். What is our problem? நம்முடைய பிரச்சனை என்ன? You are trusting and hoping your job, your business, your ministry, your money, your gold, your silver, your land, your houses. That's not hope. உங்களுடைய விசுவாசமானது உங்களுடைய வேலையிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் தங்கத்திலும் வெள்ளியிலும் மனிதர்கள் மேலும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். Jesus Christ in you உங்களுக்குள்ளாக இயேசுவின் மேலே வைத்தருளுங்கள். is the hope of glory to take you greater height. அவர் ஒருவர் மாத்திரமே மகிமையின் நம்பிக்கையாக நிச்சயமாக இருக்கிறவர். Call him, tell him, come into me. அவரை கூப்பிடுங்கள், சொல்லுங்கள், எனக்குள்ளாக நீர் வாரும் என்று அவருக்கு அழைப்பை கொடுங்கள். Colossians chapter 1 verse 27. கொலோசியர் 1:27. Amen. Everybody now look unto me. எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். Greatness is having different degrees. நாம் ஒரு மேலான இடத்திற்கு செல்வதின் அனுபவம் अनेक தலங்களிலே இருக்கிறது. You may say this man is a rich man. நீங்க சொல்லலாம் இந்த மனிதன் மிகவும் செல்வந்தன். Because you are getting 1 lakh rupees salary. ஏனென்றால் 1 லட்சம் சம்பளம் வாங்குவதனாலே. And somebody say he is getting 10 lakhs. சில மனிதர்களை பார்த்து நீங்க சொல்லலாம் அவனுக்கு 10 லட்சம் சம்பளம் வருகிறது. And when you say India, you say Mukesh Ambani
is the richest man in India. இந்தியாவிலே நீங்க பார்த்தீர்கள் என்றால் முகேஷ் அம்பானி என்பவர் மிகவும் செல்வந்தராக இருக்கிறார் என்று And சொல்லுவீர்கள். so many people call some people rich, but somebody say this man is very rich in India. அநேக மனிதர்கள் செல்வந்தராக இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரை பார்க்கிலும் இன்னொருவர் மிகவும் செல்வந்தராக இருக்கிறபடியும் நமக்கு தோன்றும். Look unto me. Jesus is telling, இயேசு சொல்லுகிறார், when you think I am the way for your greatness, நீ எப்பொழுதாகிலும் உன்னுடைய மேலான உயர்வுக்கு நான் காரணம் என்று நீ நினைக்கிறாயோ, I am only the way if you think. நீ அப்படி நினைக்கும் போது மாத்திரமே நான் உனக்கு நான் மாத்திரமே வழி என்று நீ நினைத்தால், amen, if you think I am only the way for your greatness, இயேசு மாத்திரமே நீங்களுடைய உயர்வுக்கு போகிற வழி என்று நீங்கள் நினைத்தால், somebody said yes Lord, ஆம் தேவன் என்று சொல்லுவோம். somebody said amen Lord. ஆமென் என்று சொல்லுவோம். வாய் தரங்க, வாயில லட்டு வைக்காதீங்க. ஆமென், ஹalleluya. ஹalleluya. Something is happening in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. We all start from nothing. நாம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் நாம் ஆரம்பித்தோம். We all start from nothing, so many people life. அநேக மனிதருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிக்கிறோம். But God always have the plan for greatness. ஆனால் தேவனுக்கோ எப்பொழுதும் உயர்வுக்கான நோக்கமுடைய தேவனாக தான் திட்டத்தோட அவர் இருக்கிறார். I ask Madhurajan, what is your name? நான் மதுராஜன் அங்கிளை பார்த்து உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டால், What you tell, full name? Tell. Madhurajan P means what? Huh? ஃபாதர் நேம் பரமராஜு. Paramaraju is your father name, correct? Without his father name, Madhurajan cannot become great. ஆமென். அவருடைய தந்தையின் பெயர் இல்லாமல் அவராலே ஒரு உயர்வாக செல்ல முடியாது. Correct? If you say, I have no father, what the people think? இந்த உலகத்திலே எனக்கு தந்தை இல்லை என்று ஒரு மனிதன் சொன்னான் என்றால் அவனை குறித்து என்ன நினைப்பார்கள்? There is one man whose father's name not written ஒரு in the மனிதன் Bible. வேதத்திலே ஒரு மனிதன் உண்டு, அவருடைய தந்தையின் பெயர் எங்கேயும் எழுதப்படவில்லை. In Hebrew culture, if the father name is not written, they are nothing. ஹெப்ரேயர் வம்சத்தின் படி வழியின்படி தந்தையின் பெயர் இல்லை என்றால், எழுதப்படவில்லை என்றால் அந்த மனிதன் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதன் என்று சொல்வார்கள். That man's name is called Elijah. அந்த மனிதனுடைய பெயர் எலைஜா. Elia. Amen. Elijah. Amen. His father name is not written in the Bible. எலியாவின் தகப்பனின் பெயர் வேதத்திலே எங்கேயும் எழுதப்படவில்லை. But he said, at my word, heavens will be shut for 3.5 years. ஆனால் அந்த மனிதனின் வாயின் வார்த்தையின் வல்லமை எப்படி இருந்தது பாருங்கள். என்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக பரலோகம் 3.5 ஆண்டுகள் மூடப்படும் என்று சொன்னார். His word brought the answer of the fire from heaven. அவருடைய வாயின் வார்த்தை பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கினது. The same chariot of fire took him to heaven. அதே அக்கினி ரதமானது அவரை பரலோகத்திற்கும் கொண்டு சென்றது. 1 King chapter 17 verse 1. 1 ராஜாக்கள் 17:1. 1 King chapter 18 verse 36 to 39. 1 ராஜாக்கள் 18 36 முதல் 38. 2 King chapter 2 verse 9 to 11. 2 ராஜாக்கள் 2 9 இருந்து 11 God வசனங்கள். is telling me to tell you, தேவன் உங்களிடத்திலே சொல்லும்படி சொல்லுகிறார். you may be nothing today, இன்று நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், but my way will promote you from today. ஆனால் என்னுடைய வழியானது உங்களுக்கு ஒரு உயர்வை தரும் என்று இயேசு சொல்லுகிறார். Until this time you might be thinking I am nothing. இந்த வேளை வரை நான் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். God is telling today I am promoting you. தேவன் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு ஒரு உயர்வை தருகிறேன் என்று சொல்லுகிறார். Keep your mouth clean. உங்களுடைய வாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். Every day I pray in the morning, நான் எல்லா நாளும் ஜெபிப்பேன். God give me the grace not to speak lies. இயேசுவே பொய் சொல்லாதபடிக்கு எனக்கு ஒரு கிருபை தாரும் என்று கேட்பேன். More and more you speak lies, நாம் எப்பொழுது பொய்யின் மேலே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ you lose the power of God. தேவனுடைய வல்லமையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். Tell to God, தேவனிடத்திலே சொல்லுங்கள், God I am nothing today. தேவனே நான் இன்று ஒன்றுமில்லாத மனிதனப்பா. How you blessed Elijah bless me.
ஏலியாவை எப்படி நீர் ஆசீர்வதித்தீரோ என்னையும் அப்படியே நீர் ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். வாய்களை திறந்து அதை சொல்லுங்கள். Somebody who trusted, you clapped your hand. Let God do so for you. Amen. Lord, raise me like Elia, Lord. Amen. Hallelujah. Hallelujah. God asked me to tell the greatness second level. Some people call this fellow is good for nothing. அந்த உயர்வின் இரண்டாம் ஸ்தானம் என்னவாக இருக்கிறது என்றால், உலக மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்லலாம், இந்த மனிதன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று. லாக்கி இல்லாதவன், ஒன்றுக்குமே லாக்கி இல்லை, குட் ஃபார் நத்திங், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத மனிதன் என்று சொல்வார்கள். God alone can promote you from the good for nothing position to the greater height. தேவன் ஒருவர் மாத்திரமே அப்படி ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத ஸ்தானத்திலிருந்து உங்களை மேலான ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போக முடியும். Mark chapter 10 மார்க்கு 10 verse 46 to 52. 46 முதல் 52 வரை. There is one beggar. ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். Beggar means anybody will invite him to his house. நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் உங்களை யாராவது அவர்களுடைய வீட்டிற்கு வரவேற்பார்களா? Did you ever given the house calling some beggar to your house inside and given the food? நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளாக ஏதாகிலும் பிச்சைக்காரனை அழைத்து வரவேற்று அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கீர்களா? But when that beggar came to Jesus, ஆனால் எப்பொழுதாகிலும் அந்த பிச்சைக்காரன் இயேசுவின் இடத்திலே வந்தாரோ, he is a beggar, he is a blind man, no help from anyone. அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான், குருடனாக இருந்தான், ஒரு மனிதன் இடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளாத மனிதனாக இருந்தான். But he heard Jesus Christ came to his place. ஆனால் எப்பொழுதாகிலும் இயேசு அவனுடைய பட்டணத்துக்கு வந்தார் என்று அவன் கேட்டானோ, he knows it, I am the good for nothing man until this time. அவன் அறிந்த காரியம் என்ன? இப்பொழுது வரை ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதன் நான். But Jesus make me great. ஆனால் இயேசு என்னை உதவுகின்ற பெரிய மனிதனாக மாற்றுவார். He cried Jesus. He cried Jesus. அவர் இயேசுவே என்று சொல்லி Son of David, have the mercy on me. தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாய் இரும் என்று சொல்லி கேட்டான். Jesus Christ stopped there. இயேசு அப்படியே நின்று and he asked him, what you want? அந்த மனிதனிடத்திலே கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. I want to see the sight. I want to have the eye vision. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய கண்களினாலே நான் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் He has என்று not சொன்னார். asked, give me some more money Jesus, you are a rich man. அவர் ஒருபோதும் சொல்லவில்லை, இயேசுவே நீர் மிகவும் செல்வந்தன், எனக்கு கொஞ்சம் பணங்களை கொடு என்று கேட்கவில்லை. Jesus, nobody is caring me, everybody thinking I am a good for nothing man. And can you do something? He never asked for recommendation. அவர் ஒருபோதும் சுற்றி வளைத்து சொல்லவில்லை, இயேசுவே இந்த உலகத்திலே எல்லாரும் என்னை வீணான மனிதன் என்று நினைக்கிறார்கள், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அவர் கேட்கவில்லை. He said, Jesus, you are only the way to make me to come out of this situation. அவர் நேரடியாக ஒரே வார்த்தையை சொன்னார், இயேசுவே நான் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நீர் ஒருவர் மாத்திரமே வழியாக இருக்கிறீர் என்று சொன்னார். His sickness is a cursed sickness. அவருடைய வியாதியானது சபிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. Deuteronomy 28:28. உபாகமம் 28:28. He is living in a city called Jericho, is a cursed city. எரிகோ என்ற பட்டணம் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணத்திலே அவன் இருக்கிறான். Joshua chapter 6 verse 26. யோசுவா 26:26. His profession is a cursed profession. அவனுடைய அவன் செய்து கொண்டிருக்கிற தொழிலானது ஒரு சபிக்கப்பட்ட தொழில். பிச்சைக்காரன் தொழில், begging. Bible says Psalm 37 verse 25. சங்கீதம் 37:25 இப்படி சொல்லப்படுகிறது. Amen. Righteous man never beg. நீதிமான் ஒருபோதும் பிச்சை எடுக்க மாட்டான் என்று. We are all the children of Jesus. நாம் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். We know his way. We know his way. அவருடைய வழி என்னவென்று நாம் அறிந்திருக்கிறோம். Everybody thought this man is good for nothing. எல்லா மனிதர்களும் நினைத்தார்கள் இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று. Jesus not only given the sight, இயேசு அவனுக்கு பார்வை கொடுத்தது மாத்திரமல்ல, not only removed the curse, அவனுடைய சாபத்தை நீக்கினது மாத்திரமல்ல, he need not go back to his old profession of the begging. அவன் பழைய அந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கும் போக தேவையில்லை. What that man did, he followed Jesus. அவன் என்ன செய்தான்? இயேசுவையே பின்பற்றினான். That is the promotion. அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் உயர்வு. That is the promotion. அதுதான் வாழ்க்கையின் உயர்வு. I followed Jesus.
நான் இயேசுவை பின்பற்றினேன். That is the promotion. அது என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வாக நான் My எண்ணுகிறேன். daughter is now following Jesus. என்னுடைய மகள் இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். That is the promotion. அவளுடைய வாழ்க்கையிலே அது அவளுக்கு ஒரு உயர்வாக காணப்படுகிறது. Benjamin followed Jesus. பெஞ்சமின் சார் இயேசுவை பின்பற்றுகிறார். Susan auntie followed Jesus. சூசன் ஆண்டி இயேசுவை பின்பற்றுகிறார்கள். Jaykumar followed Jesus. ஜெயக்குமார் அங்கிள் இயேசுவை பின்பற்றுகிறார். Madhurajan followed Jesus. மதுராஜன் அங்கிள் இயேசுவை பின்பற்றுகிறார். They need not go for begging. அவர் ஒருபோதும் பிச்சை எடுக்க தேவையில்லை. They no more be in the poverty. அவர் ஒருபோதும் தரித்திரத்தில் இருக்க தேவையில்லை. Same way my daughter and son. அதே போலதான் மகனே மகளே, Your promotion on the way today. உங்களுடைய உயர்வு வந்து கொண்டே இருக்கிறது. Amen. Hallelujah. ஹalleluya. From nothing Jesus make you great. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து இயேசு உங்களை எல்லாம் இருக்கிற மேலான ஸ்தலத்துக்கு கொண்டு செல்வார். From good for nothing he make you great. ஒன்றும் லாய்க்கில்லாத மனிதன் என்று சொல்லப்பட்ட இடத்திலே உங்களை மேலான மனிதனாக மாற்றுவார். You may say my family is the least and I am of the small man. In my family I have none. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய குடும்பத்திலேயே நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். My family is the among all the families in my village is the smallest family. என்னுடைய இந்த கிராமத்திலே இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறுமையான குடும்பமாக இருக்கிறது என்று சொல்லலாம். But God is telling, ஆனால் தேவன் சொல்கிறார், from that smallness அந்த சிறுமையிலிருந்து I take you to greatness. உங்களை பெருமைக்குள்ளாகவும் பெரிய ஸ்தலங்களுக்குள்ளாகவும் இயேசு கொண்டு செல்வார். That is the third step for your greatness. அதுதான் உங்களுடைய பெருமைக்குள்ளாக போகின்ற மூன்றாவது படியாக இருக்கிறது. God said, Isaiah 60 verse 22. ஏசாயா 60:22 தேவன் சொல்லி A இருக்கிறார், small one I'll make 1,000, a least one I'll make a great nation. I hasten in my time. சிறியவனை 16,000 ஆகவும் பெரியவனை பெரிய ஜாதியாகவும் நான் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன். Amen. Hallelujah. Hallelujah. ஹalleluya. சிறியவனை 1000ஆக சின்னவனை பலத்த ஜாதியாக என்னோட ஏற்ற காலத்தில் செய்வேன். ஆமென். That ஏற்ற காலம் இன்றைய தினம். That day is this day. அது இன்றைய தினமாக இருக்கிறது. Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். Tell to God. தேவனிடத்திலே சொல்லுங்கள். Judges chapter 6 நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் verse 15 and 16. 15-16 வசனங்கள். The man called the Gideon. கிடியோன் என்ற மனிதன், When God said, I make you great man, தேவன் எப்பொழுதாகிலும் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று he said, சொன்னார். my family is small. அவர் சொன்னார், என்னுடைய குடும்பம் சிறுமையானது, In my family I am least. என்னுடைய குடும்பத்திலே நான் சிறியவன். God said, no, no, no. I am rising you up as my judge over the entire nation. இயேசு சொன்னார், இல்லை இல்லை இல்லை, உன்னை நான் இந்த ஜாதிகளுக்கு ஒரு நியாயாதிபதியாக நான் எழுப்புவேன் என்று சொன்னார். God did it. இயேசு அதை செய்தார். He made that small man as a judge over entire country. தேவன் அந்த மனிதனை அந்த முழு தேசத்திற்கும் ஒரு நியாயாதிபதியாக மாற்றினார். Same God is telling. அதே தேவன் உங்களிடத்திலே That is சொல்கிறார், the third level for your greatness. அது உங்களுடைய மேல் நோக்கி செல்வதற்கான மூன்றாம் படியாக இருக்கிறது. Fourth level for your greatness நான்காம் ஸ்தலம் என்னவென்றால், is the covenant. Covenant. அது தேவனின் உடன்படிக்கை. God Almighty said to the father Abraham. தேவன் ஆபிரகாமின் இடத்திலே இப்படி சொன்னார், If you see the father Abraham, நீங்கள் தகப்பன் ஆபிரகாமை நோக்கி பார்த்தால், his father and mother were worshipping the other gods on the other side of the river. அவருடைய தாயும் தகப்பனும் நதியின் அக்கறையிலே அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு இருந்தார்கள். Joshua chapter 24 யோசுவா 24 verse 2 and 3. 2-3 வசனங்கள். But one day God told Abraham, ஆனால் ஒரு நாள் ஆபிரகாமின் இடத்திலே தேவன் சொன்னார், Abraham, ஆபிரகாமே, not only I am making a covenant, நான் உன்னுடனே உடன்படிக்கை செய்வது மாத்திரமல்ல, I am making a great nation. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். I will bless myself. I will bless myself to make you nation. நான் என் மேலே பிரமாணம் செய்து ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. I'll make you, your people, your generation, not only a great nation, I'll give you a great name so that you will be a blessing. உன்னுடைய ஜனங்களுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உனக்கும் பெரிய ஜாதி ஆக்குவது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு பெரிய நாமத்தையும் நான் தருவேன் என்று சொன்னார். You will be a blessing to millions of people. நீ அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். Genesis 12 ஆதியாகமம் 12 verse 2 and 3. 2-3 வசனங்கள். God is telling, தேவன் சொல்லுகிறார், this day இந்த நாளிலே you may be nothing once upon a time, you may be good for nothing once upon a time. Once upon a time you were a small man, but today God is telling,
I am cancelling all those things. I am taking you on the covenant of Father Abraham. ஒரு காலத்திலே நீங்கள் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம், ஒன்றும் லாய்க்கிக்கு ஆகாதவனாக இருந்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே சிறியவனாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இன்று உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை தருகின்ற தேவனாக உங்கள் மத்தியிலே வருவார். What God said, did it to Abraham. தேவன் என்ன சொன்னாரோ அதை ஆபிரகாமுக்கு அப்படியே செய்தார். Genesis 24:35. ஆதியாகமம் 24:35. That's why I encourage every one of you. அதனால தான் உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். Greatness is having different stages. வாழ்க்கையிலே முன்னே செல்வதற்கு अनेक படிகள் உண்டு. Once God make a covenant, தேவன் எப்பொழுதாகிலும் உங்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறாரோ, once he trust you as a father and mother to your children, எப்பொழுதாகிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தாயாக தந்தையாக இருக்க முடியும் என்று உங்களை விசுவாசித்து அவர் when செய்தாரோ, God trust you, when God made the covenant, without your asking, God will bless your children. தேவன் உங்களை எப்படியாகிலும் அப்படி விசுவாசித்து நம்பினாரோ, உங்களுடைய உடன்படிக்கை செய்தாரோ, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வல்லவர். What God said to Abraham, I make you great. தேவன் ஆபிரகாமிடத்தில் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய மனிதன் ஆக்குவேன் என்றார். But what he made his son Isaac, he made him very great. ஆனால் அவர் என்ன செய்தார்? அவருடைய குமாரன் ஈசாக்கை ரொம்ப பெரிய மனிதனாக மாற்றினார். மிகவும் பெரியவனாக்கினார். மிகவும் சொல்லுங்க, மிகவும். மிகவும் தமிழ்ல சொல்லுங்க, மிகவும். மிகவும் பெரிய மனிதன். தமிழ் தெரியாதவன் நான் உங்களை மேல நல்ல மிகவும் நன்றாக தமிழ் பேசுகிறேன். ஆமென். Hallelujah. Hallelujah. You have to understand. God is telling greatness is having different levels. நம்முடைய முன்னேற்றத்திற்கு अनेक தலங்களும் படிகளும் உண்டு என்று தேவன் சொல்கிறார். Genesis 26. ஆதியாகமம் 26. What 12 to 14. 12 முதல் 14 வசனங்கள். God said to Isaac, whatever you are putting the seed by trusting in me, I am giving you 100-fold return. தேவன் ஈசாக்கின் இடத்திலே என்ன வார்த்தை சொன்னார்? நீ என்னை விசுவாசித்து விதைக்கின்ற விதைக்கு நான் 1000 மடங்கு பலனை தருவேன் என்று சொன்னார். Not only he continually prospered him from that day, he made him very prosperous. அவர் அந்த நாள் முதல் அவரை ஒரு செழிப்பை தந்தது மாத்திரமல்ல, மிகவும் செல்வந்தனாகவும் செழிப்பாகவும் தேவன் அவரை வைத்தார். Genesis 26 verse 12 to 14. ஆதியாகமம் 26 12 முதல் 14 வரை. Why? Because God is telling me to tell you. Psalm 115 சங்கீதம் 115 verse 3. 3 வசனம். I am the God sitting in the heaven. நான் பரலோகத்திலே வாசம் பண்ணுகின்ற அமர்ந்திருக்கிற தேவன். I do whatever pleases me this morning. இந்த காலை வேளையிலே என்னுடைய கண்களுக்கு நன்பாக இனிமையாக இருக்கிறதே நான் செய்வேன் என்றார். Who is believing this day? அவர் இந்த நாளிலே விசுவாசிக்கிறார். I can make that man a very great man. யாரெல்லாம் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நான் பெரிய மனிதனாக்க கடவேன் என்று சொல்கிறார். The very greatness not started that day. அந்த பெருமை தேவனுடைய உயர்வின் காரியம் அப்பொழுது தொடங்கப்படவில்லை. When God said to Abraham, give your son a sacrifice. எப்பொழுது தொடங்கினது என்றால் ஈசாக்கை பலியாக கொடு என்று சொன்னபோது தொடங்கினது. That time Isaac is above 34 years. அப்பொழுது ஈசாக்கானவர் 34 வயதுக்கு மேலே உடைய ஒரு மனிதனாக இருந்தார். He could have pushed his father and said, how you can kill me? அவர் அவருடைய தகப்பனை அப்படியே தள்ளிவிட்டு எப்படி நீங்கள் என்னை பலி கொடுக்க முடியும் என்று கேட்டிருக்கலாம். He obeyed the father. அவர் அவருடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டார். Heavenly Father said, பரலோக தகப்பன் சொன்னார், how my son Jesus is obeying? எப்படி என்னுடைய குமாரன் எனக்கு கீழ்ப்படுகிறாரோ, Jesus Christ obeying me, எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு கீழ்ப்படுகிறாரோ, same way your son Isaac obeyed you. அப்படியே உம்முடைய குமாரன் ஈசாக்கும் உனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். That's why I make your son great, very great. அதனால தான் உன்னுடைய மகனை பெரிய மனிதனாக இல்ல மிகப்பெரிய மனிதனாக நான் மாற்றுவேன் என்றார். God said in Genesis 22 ஆதியாகமம் 22 verse 1 to 17. 1 முதல் 17 தேவன் The same சொல்கிறார். God is telling. அதே தேவன் உங்களிடத்திலே சொல்கிறார். Greatness is having different degrees. நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு अनेक தலங்களாகவும் अनेक படிகளாகவும் இருக்கிறது. Final your greatness, இறுதியாக உங்களுடைய உயர்வு எப்படி இருக்கும்? exceedingly great. அது மிக மிகவும் பெருமை உள்ள மேலானதாக இருக்கும் என்று. Amen. Isaac life very great means மகா பெரியவனாக்கினது. Amen. Very great means மகா பெரியவனாக்கினது.
But when his son came, Jacob, மிகவும் பெரியவனாக்கினது. Amen. He has multiplied in everything. யாக்கோபை எல்லாவற்றிலும் பருகி பெருகும்படி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில வைத்தார். Genesis 30, ஆதியாகமம் 30 verse 40 to 43. 40 முதல் 43 வசனம் வரை. Where this greatness started? இந்த பெருமையின் உயர்வான காரியம் எங்கே ஆரம்பித்தது? By one vision of God. தேவனுடைய ஒரு தரிசனத்தின் மூலமாக அது ஆரம்பித்தது. What is that vision? அந்த தரிசனம் என்னது? The ladder was put from heaven to earth. வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டது. What is that ladder? அந்த ஏணி என்ன அடையாளமாக இருக்கிறது? That ladder is the Jesus Christ himself. அந்த ஏணியானவர் இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறார். Genesis 28. ஆதியாகமம் 28 What 10 to 22. 10 முதல் 22 வசனம் வரை. Book of John chapter 1 verse 51. யோவான் 1ஆம் அதிகாரம் 51. 51ஆம் வசனம். Jacob saw the angels of God ascending and descending. யாக்கோபானவர் தேவ தூதர்கள் மேலேயும் கீழேயும் போவதை கண்டார். That ladder is the Jesus. அந்த ஏணி இயேசுவை குறிக்கிறது. John chapter 1 verse 51. Read mercy. யோவான் 1:51 வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Amen. Hallelujah. 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 Jesus Christ is telling today, இயேசு உங்களிடத்திலே சொல்லுகிறார், I am the way. நானே வழியாக இருக்கிறேன். Amen. ஆமென். I'm the way to heaven. நான் பரலோகத்திற்கு வழியாக இருக்கிறேன். I'm the way in. நான் உங்களுக்குள்ளாக வரும்படி I'm வழியாக the இருக்கிறேன். way out. உங்களுக்கு வழி செய்பவராக I'm இருக்கிறேன். the way forward. நான் முன்னோக்கி செல்கின்ற வழியாக இருக்கிறேன். From nothing I can take you greatness. ஒன்றுமில்லாமல் உங்களை பெருமையான இடத்துக்கு கொண்டு செல்வேன். From good for nothing I can take you greatness. ஒன்றும் லாய்க்குக்கு இல்லாத உன்னை நான் பெரிய இடத்திலே அமர வைப்பேன். From the small position I can take you to greatness. சிறியவனாக இருக்கிற உன்னை பெரியவனாக்குவேன். From the Gentile family I can make you great man. அந்நிய ஜாதியிலிருந்து உங்களை பெரிய மனிதனாக நான் மாற்றுவேன். And how I made his son very great, மகா பெரியவனாக்கினேனோ, same way I can do. I can make exceedingly great. ஆமென். எப்படி நான் யாக்கோபை மகா பெரியவனாக மாற்றினேனோ அதே போல உங்களையும் பெரியவனாக நான் மாற்றுவேன் என்கிறார். Amen. Hallelujah. 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 This is the time to meet your God. இதுதான் உங்களுடைய தேவனை நீங்கள் சந்திக்கின்ற ஒரு வேளை. Are you ready? தயாரா இருக்கீங்களா?